தொடர்ந்து நம்முடைய செய்தியாளர் சுசித்ராவிடம் பேசலாம். சுசித்ரா, இப்போ இந்த அறிவிப்பை வெளியிட்ட போது வேற என்னென்ன கருத்துக்களை எல்லாம் அரவிந்த் கெஜ்ரிவால் கூறினார்? அதிரடி அறிவிப்பு டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் மிக முக்கியமாக 2 நாட்கள் அவர் ராஜினாமா செய்ய உள்ளதாக அறிவித்திருக்கும் அதே நிலையில் டெல்லிக்கான அந்த சட்டப்பேரவை நவம்பர் மாதம் மகாராஷ்டிரா தேர்தலோடு நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் தற்பொழுது அரவிந்த் கெஜ்ரிவால் முன்வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தற்பொழுது இருக்கும் அந்த ஒரு அரசினுடைய அந்த ஒரு சட்டப்பேரவையுடைய காலம் என்பது காலாவதியாக உள்ள நிலையில் அந்த தேர்தலை முன்கூட்டியே நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தற்பொழுது அரவிந்த் கெஜ்ரிவால் முன்வைத்துள்ளார். இடைப்பட்ட காலத்தில் இந்த தான் ராஜினாமா செய்த பிறகு கட்சியிலிருந்து யாரேனும் மூத்த தலைவர்கள் ஒருவர் முதல்வராக பொறுப்பேற்பார்கள். உடனடியாக அந்த ஒரு தேர்தல் என்பதை மகாராஷ்டிராவோடு நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தான் அவர் முன்வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மிக முக்கியமாக இந்த நீதிமன்றத்தினுடைய கட்டுப்பாடுகள் எதுவும் தன்னை கட்டுப்படுத்தாத ஒரு குறிப்பையும் அவர் முன்வைத்துள்ளார். ஹரியானாவினுடைய தேர்தலுக்கான முழு பிரச்சாரத்தையும் தான் மேற்கொள்ள உள்ளதாகவும் ஒவ்வொருவருடைய வீடாக சென்று பிரச்சாரம் மேற்கொள்வேன் என்ற ஒரு அறிவிப்பையும் அதிகாரப்பூர்வமாக தற்போது வெளியிட்டார். டெல்லியை பொறுத்தளவில் ஒவ்வொரு மக்களிடம் சென்று தன்னுடைய நியாயமான தன்பக நியாயத்தை முன்வைத்து அதன் மூலம் வாக்கு சேகரிப்பை என்ற ஒரு கருத்தையும் பேசிய டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கூறியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மக்கள் என் மீது நம்பிக்கை வைத்துள்ளதாகவும் அந்த நம்பிக்கை என்பது காப்பாற்றப்பட்டால் நிச்சயமாக மீண்டும் முதல்வராக அமர்வேன், அதுவரை முதல்வர் பொறுப்பில் இருக்க மாட்டேன் என்ற ஒரு அறிவிப்பை தான் தற்போது டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியிட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு கட்ட ஆலோசனைகளுக்கு பிறகு இன்று டெல்லியில் உள்ள ஆம் ஆத்மி கட்சியுடைய தலைமை கழகத்தில் அவர் கட்சி தொண்டர்களை சந்தித்த பொழுது இந்த ஒரு கருத்தை அதிகாரப்பூர்வமாக அதிரடியாக அவர் அறிவித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இதனால் டெல்லியினுடைய அந்த சட்டப்பேரவை என்பது கலைக்கப்படுகிறதா அல்லது புதியதாக தற்காலிகமாக அடுத்த பிப்ரவரி வேறு முதல்வர்